நேத்து தமிழ பொறுத்தவரையும் வடம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காதல் ரீசெட் ரிப்பீட், முஸ்தபா முஸ்தபா அப்படிங்கிற படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள்லாம் டே 1 எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தாய் கிழவி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 8வது நாளுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் துரந்தர் 2 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல யுஎஸ்ஏல ஆல்ரெடி ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுவரையும் இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்டுக்காகவும் ஓப்பனிங் டேக்காகவும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேமை ஜிப்லி ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, வழக்கு எண் 18 கீழ் 9 அப்படிங்கிற படம் தான். அதில் வந்து ஒரு குரல் கேட்குதடி அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேமை தான் நம்ம வந்து ஜிப்லி ஆர்ட்டாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், ஷேக் முகமது ஷேக், மிஸ்டர் மணிவண்ணன், யூசர் பேக் ரியாஸ், அப்புறம் முரளி சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்ம சேனலில் எர்லி ஆக்சஸாக சில விஷயத்த நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், சில வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஷார்ட் வீடியோஸ் மெம்பர்ஷிப்காகவே தனியாக வந்து சில டீட்டெயில்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை ஷார்ட் வீடியோவில் கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகலாம். அப்படி இல்லைனா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், அதை கூட கொடுத்து மெம்பர் ஆகலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். ஸ்க்ரீம் 7 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் இதுவரையும் டோட்டலாக இந்தியாவில் 2,74,00,000 அந்த கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக உலகம் முழுக்க 113 மில்லியன் US டாலர்ஸ், 1000 கோடிக்கு மேலே கடந்திருக்கு இந்தியன் கரன்சிக்கு படி. பட்ஜெட் 45 மில்லியன் US டாலர்ஸ். ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் நேற்று 22வது நாள் இந்தியாவில் 45 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், 106 கோடி 77 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ஸோ வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சாலுமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பெரிய சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரேக் இவனே பண்ணியிருக்கு. பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துகிட்டு போக முடியாது. வேணா இந்த படத்தை ஒரு செமி ஹிட்டு இல்லைனா ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். வரப்போகிற நாட்களில் இதே மாதிரியே ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய லாபத்தை எடுத்தது அப்படின்னா ஒரு ஹிட்டுன்னு சொல்லலாம். விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 40 லட்சம், உலகம் முழுக்க 46 லட்சம், 14 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 9 கோடியே 78 லட்சம், 20 கோடி பட்ஜெட், 12 கோடி கிட்ட தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. கண்டிப்பாக இன்னும் நல்லா வசூல் தேவைப்படுது. வரப்போகிற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நேற்று மிருத்யுஞ்சே அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு தெலுங்குல டே 1. ஆந்திரா தெலுங்கானால 90 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 11 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 18 கோடி. பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டே 1 ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் நேற்று தமிழில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 99/66 அப்படிங்கிற ஒரு படம் டே 1 வெறும் 1,50,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 2 கோடி. ஓ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு டே 1. தமிழ்நாட்டில் 3 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. அப்புறம் முஸ்தபா அப்படின்னு சதீஷ் அவர்கள் நடித்த இந்த படம் நேற்று டே 1 தமிழ்நாட்டில் 12 லட்சம், இந்தியாவில் 13 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி அப்ராக்சிமேட்டாக. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற படம், இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு டே 1. தமிழ்நாட்டில் 13 லட்சம், இந்தியாவில் 14 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. ஸோ அப்புறம் விமல் அவர்களோட வடம் அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு டே 1. தமிழ்நாட்டில் 24 லட்சம், இந்தியாவில் 27 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 6 கோடியே 50 லட்சம். ஸோ இப்போ நான் சொன்னேன் நேற்று ரிலீஸ் ஆனால் இந்த தமிழ் படங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப லீஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத. நேற்று வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ப்ரொமோஷன் தான் பெரிய அளவில் இன்றைக்கி இருக்கிற படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அது பெரிய அளவில் ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு. அப்போது சில பேர் கமெண்ட்லேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரொமோஷன் இல்லாமல் இங்கே எவ்வளோ படம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கு உதாரணமாக, அது இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் இன்றைக்கி ஒரு டேட்டா ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் 46 படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க தமிழில் இந்த வருஷம் 2026. இதில் ஹிட்டு அப்படின்னு சொல்ல போனால் 3 படம் தான். ஒன்று தலைவர் தம்பி தலைமையில், இன்னொன்று வந்து தாய்க்கிழவி வித் லவ். இந்த 3 படங்கள் தான் இந்த 3 மாதத்தில் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச படம். வேணால் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம ஒரு படத்தை வேணால் சொல்லலாம். ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படம் வெற்றி கிடையாது, ஆவரேஜ், ரொம்ப பெரிய அளவில் நஷ்டம் கிடையாதுங்கிறதுனால ஆவரேஜ். மீதி 42 படங்களும் ஃப்ளாப்பு டிசாஸ்டர் தான்.
ஹியூஜ் டிசாஸ்டர்லாம் இருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்லாம் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இதில் விஜய் சேதுபதி அவர்களோட 2 படங்களும் அடங்கும் இந்த 42 படங்கள்ல. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3 படம் ஹிட் ஆயிருக்கு. இந்த 3 படங்களும் பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கு. அதுவும் முக்கியமாக வித் லவ் படமாக இருக்கட்டும், தாய் கிழவியாக இருக்கட்டும், தலைவர் தம்பி தலைமையிலாக இருக்கட்டும், இந்த 3 படங்களுமே பெரிய அளவில் ப்ரொமோஷன். வெறும் ப்ரொமோஷன் மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரொமோஷன் மட்டும் போதாது. உதாரணத்துக்கு நீங்கள் வா வாத்தியார்னு எடுத்துக்கோங்க. அந்த படத்துக்குமே ப்ரொமோஷன்லாம் இருந்தது, பெரிய அளவில் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் படம் நல்லா இல்லை அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் படம் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். நேற்று பாருங்க, இந்த 99/6, காதல் ரீசெட் ரிப்பீட்டு, முஸ்தபா. இதில் காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மினிமமான ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. முஸ்தபா, ஓ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற படம்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆனதே நம்மள நிறைய பேர் தெரியல. இப்போ நம்மளே வந்து இந்த சினிமாவை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருக்கோம். எந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, இந்த படம் உண்மையிலே ரிலீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு படம் இதுவரையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பார்த்தா நேற்று ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது, இன்னைக்கு ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்கள்லாம் உங்களுக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதுலேருந்தே தெரியும். இதில் மேபி ஏதாவது ஒரு படம் ரொம்ப நல்ல படமாக இருக்கலாம், அது ப்ரொமோஷனே இல்லாமல் நம்மளுக்கு தெரியாமலே போனதுனால. மாயபிம்பம் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் ஏதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி பெரிய கலெக்ஷன் எடுத்துதா அப்படின்னா இல்லை. வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆச்சு. ஆனால் அதுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப கம்மியான ஷோஸ்னால, இல்லை அடுத்தடுத்து படம் வந்ததுனால அதனால் சஸ்டெயின் பண்ண முடியல. அது வந்து சர்வே பண்ணாமல் அது தியேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான், சின்ன படங்களாக இருந்தாலுமே ப்ரொமோஷன், மினிமமான ஒரு ப்ரொமோஷனாவது தேவை அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தாய் கிழவி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 8வது நாள் எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1,88,00,000, கர்நாடகாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்சம், ஓவர்சீஸில் 28 லட்சம், உலகம் முழுக்க 2,38,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 26,63,00,000, கர்நாடகாவில் 2,16,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 77 லட்சம், ஓவர்சீஸில் 7,85,00,000, உலகம் முழுக்க 37,41,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஸோ 3 படம் இந்த வருஷத்தில் பெரிய வெற்றி படமாக. இந்த 3 படங்களோட நாளைக்கு டே 9 கம்பாரிசன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கம்பாரிசன் அப்படின்னு போடுங்க. நாளைக்கு வீடியோவில் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் துரந்தர் 2 அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USA ப்ரீமியரில் $378K, யூஎஸ்ஏல டே 1 பார்த்தீங்க அப்படின்னா $147K, ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 பார்த்தீங்க அப்படின்னா $525K வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. 4,82,00,000, அதாவது டே 1 ப்ளஸ் ப்ரீமியர் மட்டுமே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் யூஎஸ்ஏல டே 2ல பார்த்தீங்க அப்படின்னா $164K. ஸோ யூஎஸ்ஏல டே 3 பார்த்தீங்க அப்படின்னா $155K, ஓப்பனிங் வீக்கெண்ட் $844K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 7,76,00,000. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்லாம் சேர்த்து ஓப்பனிங் வீக்கெண்டே கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிட்ட வரப்போகுது, அது கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் துரந்தர் 2க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.